தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்ப்போம். திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் இடைக்க எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாக நடைபெற்ற இரவு நேர காத்திருப்பு போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டை அடுத்த கொலசனஹள்ளி கிராமத்தில் 1 மாதமாக நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நாகையில் இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதோடு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படுவதால் அவற்றின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன விவசாயிகள் சங்கத்தினர் கோவை பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரியில் 200 பயனாளிகளுக்கு 8,20,000 ரூபாய் மதிப்பிலான இலவச தையல் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச திருவிழாவிற்கு பிறகு உண்டியலில் 2,70,00,000 ரூபாய் காணிக்கை போடப்பட்டிருக்கிறது. 626 கிராம் தங்கம், 26,000 கிராம் வெள்ளி, வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளும் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனைக்கு கொண்டுவரும் நெல் மூட்டைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் மாற்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் ஜலத்தூரை சேர்ந்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியில் 10 நாட்களாக நடைபெற்று வந்த சொசைட்டி கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. முதலமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அருகே முனியன் வலசை பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் வழங்காமல் கடத்தப்படுவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த கோரியும் அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கோவை ராம்நகரை சேர்ந்த வைஷ்ணவி என்ற பெண் தம்மை தனியார் பேருந்து ஓட்டுநர் கடுமையாக தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தம்மை ராக்கிங் செய்ததோடு தமது பெற்றோரையும் தாக்கிவிட்டு பொய் புகார் அளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்லூரி பெண் ஒருவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். சென்னை புறநகர் பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த சதீஷ், நாகராஜன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு வழங்கப்படும் கோட்டை அமீர் விருதை ஆண்டுதோறும் வழங்கக் கோரி அவர்களது குடும்பத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். நம்ம ஒரு செய்திகளை தொடர்ந்து அடுத்த செய்திகளை பார்ப்போம். திருச்சியில் டோல்கேட் அருகே உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுவரை துளையிட்டு உள்ளே புகுந்த மர்ம கும்பல் 5 லாக்கர்களை உடைத்து 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திருச்சியை உலுக்கியுள்ள இந்த வங்கி கொள்ளை எப்படி நடந்தது விரிவாக பார்க்கலாம். பரபரப்பாக காட்சியளிக்கும் இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளை கடந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் இக்கிளையின் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். கடந்த 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் பணியை முடித்த அதிகாரிகளும் ஊழியர்களும் வங்கியை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் வங்கியை கவனிப்பார் யாரும் இல்லை. திங்கட்கிழமை காலை வங்கியை திறந்து உள்ளே சென்ற ஊழியர்கள் வங்கியின் லாக்கர் பகுதியில் பின்புறம் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து சமயபுரம் ஆய்வாளர் மதன் உள்ளிட்ட காவலர்கள் மோப்பநாய் உதவியுடன் வங்கியில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக், டிஐஜி லலிதா லட்சுமி ஆகியோர் வங்கியின் உள்ளே சென்று வங்கி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் கருவியை கொள்ளையர்கள் திருடிச் சென்றது அப்போது தெரிய வந்தது. 114, 299, 300, 39, 223 ஆகிய எண்கள் கொண்ட 5 லாக்கர்கள் மட்டும் உடைக்கப்பட்டு
அவற்றில் இருந்த பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கொள்ளை நடந்தது எப்படி? வங்கியின் பின்புறம் தனியார் பள்ளி உள்ளது. அதன் மைதானத்திற்கும் வங்கி கட்டிடத்திற்கும் இடையில் ஒரு சுவர் உள்ளது. பள்ளி வளாகத்தில் உள்ள சுவருக்கும் வங்கி கட்டிடத்திற்கும் இடையே 3 அடி இடைவெளி உள்ளது. வங்கியின் தென்பகுதியில் உள்ள சாக்கடை வழியாக பின்புறம் நுழைந்த கொள்ளையர்கள் அங்குள்ள சுவரை கடப்பாறையால் உடைத்து உள்ளே புகுந்தனர். கேஸ் சிலிண்டர் வெளியிலேயே வைத்த கொள்ளையர்கள் வெல்டிங் கருவிகளை உள்ளே கொண்டு சென்றுள்ளனர். உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் முதல் வேளையாக சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் ஹார்ட் டிஸ்கை திருடியுள்ளனர். பின்னர் லாக்கரின் பின்பகுதியில் வெல்டிங் கருவி மூலமாக 5 லாக்கர்களை உடைத்து பணம், நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். கொள்ளையடித்து வெளியில் வந்த பின்பு அங்கேயே கேஸ் சிலிண்டர், முகமூடிகள் உள்ளிட்டவற்றை போட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். வங்கியில் கொள்ளை நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் வாடிக்கையாளர்கள் பதற்றத்துடன் குவியத் தொடங்கினர். தங்களின் பணம் மற்றும் நகைகள் என்னவானது என்று அவர்கள் பரபரப்புடன் விசாரித்துக் கொண்டிருந்தனர். வங்கி கிளை திறந்தவுடனேயே நான் அக்கௌண்ட் ஓபன் செய்து என்னுடைய லாக்கர் நம்பர் 3 இந்த தொலைபேசியில் இந்த செய்தியை பார்த்தவுடன் உடனே இவர்களோடு தொடர்பு கொண்டு வங்கி கிளைக்கு போன் செய்து விசாரித்த பொழுது 5 லாக்கர்கள் தான் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 5வருக்கும் நாங்கள் செய்திகளை தெரிவித்து விட்டோம். அவர்கள் இன்னும் வரவில்லை. அவர்களோடு அதை இன்வெஸ்டிகேட் செய்து பிறகு தெளிவாக வெளியிடுவோம். உங்களுக்கு செய்தி வரவில்லை என்றால் உங்கள் லாக்கர் பத்திரமாக இருக்கிறது என்று அர்த்தம் என்று கூறிவிட்டார்கள். வங்கியின் பாதுகாப்பில் பல ஓட்டைகள் இருந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழக போலீசார் வங்கிகளில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களை நியமிக்க வேண்டும் என வங்கி நிர்வாகங்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் கொள்ளை நடந்த பஞ்சாப் நேஷனல் வங்கியில் அதுபோல எந்த பாதுகாவலரும் நியமிக்கப்படவில்லை. வங்கியில் கொள்ளை நடந்தால் பாதுகாப்பு அலாரம் ஒலிக்க வேண்டும். அதுபோல இங்கு நடந்ததாக தெரியவில்லை. அலாரம் ஒலிக்கவில்லையா அல்லது அலாரமே வைக்கப்படவில்லையா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. வங்கியில் கொள்ளை நடந்தால் அதன் மத்திய தலைமை அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்க வேண்டும். அப்படி ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இந்த வங்கியில் அமைக்கப்பட்டிருந்ததா என்றும் தெரியவில்லை. குறிப்பிட்ட 5 லாக்கர்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு உடைக்கப்பட்டிருப்பது போலீசாருக்கு பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த கொள்ளையில் வங்கி பணியாளர்கள் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை நடந்துள்ளது. அதில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அதன் பிறகும் வங்கிக்கும் ஏடிஎம்முக்கும் காவலாளிகள் நியமிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது.